ஹலோ கைஸ், இப்போ இருக்க நம்ம வேர்ல்டுல ஏஐ தான் ஒரு டாப் பொசிஷன்ல இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதாவது நம்ம வேர்ல்டே பார்த்துட்டேன் ஏஐ நோக்கி தான் அடுத்த கட்டமா நகர்ந்து போய்கிட்டு இருக்குது. இந்த வேர்ல்டுல இருக்க எல்லா துறைகளுமே, அதாவது எஜுகேஷன், மெடிக்கல், ஐடி இண்டஸ்ட்ரி அப்படின்னு எல்லா துறைகளுமே இப்போ ஏஐ வந்துருச்சு. ஏஐ ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ஒரு முக்கியமான ரோல் எல்லா துறைகளிலுமே இப்போ இருக்குது. அதாவது ஒரு ஹியூமன் ஒரு டெக்னாலஜி கூட இன்ட்ராக்ட் பண்றது டே பை டே எவாலுவேஷன் ஆகிட்டே இருக்கு. அதுதான் ஏஐ. ஏஐ இப்ப எந்த அளவுக்கு அட்வான்ஸா போயிடுச்சுன்னு பாத்துட்டீங்கன்னா, ஒரு டெக்னாலஜி, ஒரு ரோபோட் மனுஷன் அளவுக்கு, அது ஒரு ஹியூமன் அளவுக்கு திங்க் பண்றதுக்கு, லேர்ன் பண்றதுக்கு, கம்யூனிகேட் பண்ற அளவுக்கு ட்ரெயின் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்காங்க. இந்த ஏஐல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். நீங்க ஒரு டெக் எந்தூசியாஸ்டா இருந்தாலும், இல்ல ஏஐ பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு கியூரியஸா இருந்தாலும், நீங்க கண்டிப்பா ப்ராம்ப்ட் இன்ஜினியர் பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோல நம்ம ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா என்னது, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கோட ரோல் என்னது, எப்படி ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஒர்க் ஆகுது, அது மட்டும் இல்லாம நீங்களும் ப்ராம்ப்ட் இன்ஜினியர் ஆகணும்னா என்னென்ன டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தேவைப்படும் அப்படின்னு ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ல ஒரு புதுசான வேர்டு கிடையாது. ப்ரீவியஸா நீங்களுமே ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியர் தான் இருந்திருக்கீங்க, நானும் ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியர் தான் இருந்திருக்கேன் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அதாவது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சர்ச் இன்ஜினை ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியர். இப்போ ஏஐ டெவலப் ஆயிருக்கிறதுனால ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வேர்டுமே பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பப்ளிஷ் ஆகிருக்கு, எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. புதுசு நம்ம நினைச்சுக்க தேவை கிடையாது. அதுவுமே ஒரு ப்ரீவியஸ் காலத்துல இருந்து இருந்தது. அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு டெக்னிக்கலா சொல்லணும், ஒரு சர்ச் இன்ஜினோ இல்ல ஒரு சாட் ஜிபிடியோ போய் ஒரு ஏஐ கிட்ட போய் கரெக்டான ஒரு கீவேர்டோ இல்ல உங்களுக்கு தேவையான கொஸ்டினை கொடுக்கறது மூலியமா கரெக்டான உங்களுக்கு தேவையான ரிலவெண்ட் ஆன்சர் வாங்குது. ஸோ இதுதாங்க ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஸோ உங்களுக்கு இப்போ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் என்னன்னு ஒரு பேசிக் ஐடியா இருக்கு. இப்போ அதை இன்னும் ஒரு மோர் டீடைல்ஸா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க திங்க் பண்ணிக்கங்க. இது ஹியூமனோட ஒரு இன்டென்ட்டுக்கும் மிஷினோட அவுட்புட்டுக்கும் இடையில இருக்கிற ஒரு கான்வர்சேஷன். அப்போ நான் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கறது கரெக்டா நான் மிஷின் கிட்ட சொன்னாதானே எனக்கு அது கரெக்டான அவுட்புட்டை கொடுக்கும். நான் தப்பா சொல்லிட்டேன்னா அது எனக்கு கரெக்டான அவுட்புட் கொடுக்காதுல. அதே தாங்க இதுதான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கோட ஒரு பேசிக் மைய கரு. இதை நீங்க திங்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப மிஷின் லேர்னிங் ஏஐ பாத்துட்டீங்கன்னா ஒரு டேட்டா செட்னால ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏகப்பட்ட டேட்டா செட்னால ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம். எக்கச்சக்கமா இருக்கும். நம்ம கொடுக்குற கீவேர்டுலயோ இல்ல நம்ம கொடுக்குற கொஸ்டின்லயோ தான் ஏஐ கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிச்சா நம்ம கொடுக்கறத வச்சு, இல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிச்சா அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நம்ம கரெக்டான கொஸ்டினோ அந்த கரெக்டான கீவேர்டோ நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு கரெக்டான ஆன்சர், ரெலவெண்டான ஆன்சர் நமக்கு கிடைச்சு. இதுதாங்க ப்ராம்ப்ட் இன்ஜினியர். நம்ம ப்ரீவியஸா ப்ராம்ப்ட் இன்ஜினியரா தான் இருந்திருக்கோம் அப்படின்னு சொன்னேன் பாத்தீங்களா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம ப்ரீவியஸா ப்ரீவியஸா இல்ல இப்பயுமே இந்த அலெக்சா, ஸ்ரீ எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வாய்ஸ் மூலியமா இன்டராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவுமே ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கோட பேசிக்னே சொல்லலாம். இப்ப அதே ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கிடுவோம். இப்ப நீங்க அலெக்சாவோ இல்ல ஸ்ரீ கிட்டயோ போய் play some relax music அப்படின்னு சொல்றதுக்கும், இல்ல play some யுவன் மியூசிக், play some அனிருத் மியூசிக் அப்படின்னு கொடுக்கறதுக்குமே ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. டிஃபரெண்டான ஆன்சர் நமக்கு ஏஐ கிட்ட வரும். ஸோ இதுதாங்க ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் என்னன்னு ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்துட்டோம். அதோட எவாலுவேஷனும் அதோட முக்கியத்துவமும் என்ன அப்படிங்கறது பார்ப்போம். ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் என்னதான் இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு ஹியூமனுக்கு ஏஐக்கும் கம்யூனிகேட் பண்றதுக்கு இடையில இருக்க ஒரு பிரிட்ஜா இருக்கு. வெறும் ஒரு கரெக்டான ஆன்சரை கொடுக்கறது மட்டும் ப்ராம்ப்ட் இன்ஜினியர் வேலையா இல்லாம, அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் நம்ம கேட்கிற கொஸ்டின் மூலமா ஒரு செல்ஃப் லேர்ன் பண்ணிக்குது. அதாவது ஹியூமன் எப்படி எல்லாம் திங்க் பண்றாங்க அப்படின்னு செல்ஃப் லேர்ன் பண்ணுது. அந்த செல்ஃப் லேர்ன் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா மிஷின் லேர்னிங். இது அடுத்த கட்டமா எங்க நகருன்னு பாத்துட்டீங்கன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், அதாவது NLP. இந்த NLP என்னன்னு பாத்தீங்கன்னா நேச்சுரலா ஆன்சர் பண்றது. அதாவது நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுறீங்க ஒரு விஷயத்தை பத்தியோ ஒரு பர்டிகுலர் டாபிக் பத்தி பேசுறப்ப நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பேச மாட்டீங்க. அதுமே உங்க ஃப்ரெண்டு பத்தி ப்ரிப்பேர் பண்ணி ஆன்சர் பண்ண மாட்டாங்க. அதேதான் அடுத்த கட்டத்துக்கு நகருது ஏஐ. இந்த NLPங்கிறதே பாத்துட்டீங்கன்னா நேச்சுரலா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோமோ, அதாவது 20 வயசுல இருக்கிறவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க, 30 வயசுல இருக்கிறவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க, 10ல இருந்து 15 வயசுல இருக்கிற குழந்தைங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு திங்க் பண்ணி நேச்சுரலா அவுட்புட்டை கொடுக்கற அளவுக்கு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் டெய்லியுமே எவாலுவேட் ஆகி போய்கிட்டு. இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கோட ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு டெக்னாலஜிக்கும் இன்டராக்ட் பண்றதுக்கு ஒரு வேவை ஷேப் பண்ணி கொடுக்கறது. அது மட்டும் இல்லாம ஒரு ஹியூமனோட இன்டென்ட்டுக்கும் மிஷின் லேர்னிங்க்கு இடையில இருக்க கேப்பை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி, அது மூலியமா மிஷினோட கம்யூனிகேஷனையும் அது கொடுக்க ரிலவெண்டான ஆன்சர்ஸ் பாத்தீங்கன்னா எஃபெக்டிவா வச்சுக்கிறது தான் இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கோட முக்கியமான ஒரு ரோல்னு நம்ம சொல்லலாம். ஒரு ப்ரொஃபஷனல் ப்ராம்ப்ட் இன்ஜினியர் ஆகிறதுக்கான தேவையான டெக்னிக்கல் ஸ்கில்ஸை பத்தி அதுல ஃபர்ஸ்ட் இருக்க பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் NLP, அதாவது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸ்.
அதுல வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு டீப் நாலேஜ் வந்து இருந்தே ஆகணும். அதோட அல்காரிதம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு நாலேஜுமே உங்களுக்கு கண்டிப்பா வேணும். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபெமிலியாரிட்டி வித் LLMS. LLMங்கிறது வந்து ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். இதோட இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிவ் AI. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ChatGPT தான் வந்து ஜென்ரேட்டிவ் AI. இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தே ஆகணும். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். மூணாவது பார்த்தீங்கன்னா டேட்டா அனலைஸ். டேட்டா செட்டை வந்து கொடுத்துட்டோம்னா அதை வந்து உங்களுக்கு அனலைஸ் பண்ண கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதோட பேட்டர்ன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் வந்து ஐடென்டிஃபை பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியருக்கு தேவையான டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாம் மாதிரி. இப்போ நான் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அதில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கா பார்த்துட்டிங்கன்னா கம்யூனிகேஷன். ஆப்வியஸாக வந்து நம்ம வந்து பண்ண போகிறதே வந்து ஒரு AI கூட வந்து இன்ட்ராக்ட் ஆகும். அப்போ இன்ட்ராக்ட் பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். அடுத்து ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா டொமைன் ஸ்பெசிஃபிக் நாலேஜ். அதாவது நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இப்போ இருக்க எல்லா துறைகளிலுமே AI வந்து வளர்ந்து வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மெடிக்கலில் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா அந்த மெடிக்கல் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த மெடிக்கலில் இருக்க எல்லா டொமைனோட நாலேஜுமே வந்து உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் கரெக்டான ரிலவெண்ட்டான கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் எழுப்பி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து மிஷின் கிட்ட இருந்து நீங்கள் வந்து வாங்கணும். ஸோ மூணாவது பார்த்துட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி. அதாவது வெறும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மட்டும் இல்லாமல் கரெக்டாக அந்த லாங்குவேஜ் வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணி ஒரு கிராமரோட அந்த லாங்குவேஜ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதான் நீங்கள் கரெக்டான ஒரு ப்ராம்ப்ட் வந்து எஃபிஷியண்டாக வந்து மிஷினுக்கு வந்து கொடுக்க முடியும். அது மூலியமாக கரெக்டாக நீங்கள் ஆன்சரும் வாங்கணும். ஸோ நாலாவது பார்த்துக்கிட்டீங்கன்னா கிரியேட்டிவிட்டி. ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் போய் திங்க் பண்ணணும். அதாவது ஒரு ரூல்ஸ் அண்ட் டேர்ம்ஸோட நம்ம வந்து கரெக்டாக கொஸ்டின் கேட்கணும். ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் போய் ஒரு கிரியேட்டிவிட்டியாக நம்ம கொஸ்டின் எழுப்பணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் என்னன்னு ஒரு பேசிக்கான ஐடியா கிடைக்கும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ AI வந்து எப்படி கிரியேட் பண்ணாங்க, என்னென்ன டெக்னாலஜிஸ் எல்லாம் ஃப்ரண்ட் ஹேண்ட்லேயும் பேக் ஹேண்ட்லேயும் வந்து யூஸ் பண்ணி AI வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.